தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு எதிரான எந்த திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி காண்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் பல்வேறு விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தற்பொழுது ஒரு மடலை எழுதியிருக்கிறார். மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் மகத்தான வெற்றி என்று தற்பொழுது அந்த டங்ஸ்டனுடைய ஏலரத்தை குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக மதுரை மாவட்டத்துல அரியாப்பட்டி என்னும் ஊர்ல இந்த டங்ஸ்டன் ஏலத்தை நடத்துவதற்கு மத்திய அரசு அதற்கான திட்டமிட்ட போது அதை தொடக்கத்தில் இருந்தே இறுதி வரை எதிர்த்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு சட்ட விதிகளை திருத்தி ஏலம் விடுவதற்கு முனைப்பு காட்டிய போது அதற்கும் கண்டனம் தெரிவித்து செயல்பட்டது திராவிட மாடல் அரசும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு ஏலம் விட்டு தங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்க கூடாது என்று மதுரை மக்கள் மற்றும் கிராம சபை கூட்டங்களில் கருத்துக்களை தெரிவித்த போது உங்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என்று அவருக்கு உறுதியளித்தவர் அமைச்சர் மூர்த்தி என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து அரசு அமைதியான போராட்டத்திற்கு தங்களுடைய அரசு அனைத்து வழியிலும் உதவி செய்திருப்பதாகவும், மதுரை மக்கள் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் டங்ஸ்டன் கனிம ஏலத்திற்கு நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியை சிறு அசம்பாவிதம் என்று அமைதியான முறையில் அழுத்தமான வகையில் அறவழியில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கார். இது போன்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த திட்டத்துக்கு எதிராக அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் குறித்து இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும், அதே நேரத்தில் இந்த திமுக அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க மக்களின் ஆதரவோடு ரத்து செய்திருப்பது பெருமையுடனும் இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பதை பெருமையாக பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கையை மற்றும் அந்த கள ஆய்வை குறித்தும் இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.